வாதால் சீதனான அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஆலிம்களே, ஆரிஃபீன்களே, உலஃபாக்களே, துலமாக்களே, நாம் ரமலான் மாசத்துல பல செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம், தாக்கிரா செஞ்சுட்டு இருக்கிறோம். இதன் வாயிலாக நம்ம அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய சானாத்துகள், அவன் நமக்கு செய்கிற உதவிகள், உபகாரங்கள் என்ன முடியவே முடியாது. அவ்வளோ உபகாரம் செய்யலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அல்லாண்ட வாதா செய்வான், நீ சொன்ன அத்தனை அமல்களும் நான் செய்கிறேன், எந்த பாவங்களும் நான் செய்யவில்லை அப்படின்னு சொர்க்கத்துக்கு சேலஞ்ச் பண்ணுவான். அப்போ அல்லாஹ் அவனை கூப்பிட்டு வந்து நிற்க வைப்பான், நிற்பான். இந்த இமானுக்கு பார்த்தீங்கன்னா மூடி மேலே கண்ட 19 மூடிச்சு பாருங்க, விசிறி மட்டமாக இருக்கு பார்த்துங்க. கொஞ்சம் கேப் அதில் இருந்திருந்தா சின்ன பூச்சி அந்த வழியாக கண்ணுக்குள்ள போயிடும், கண்ணு கேடா போயிடும், குருடனா போயிடுவேன். அது எப்படி அளவு எடுத்தான் பார்த்தீங்களா? அளவும் வச்சிருக்குன்னா அளவும் எடுத்தான், மூணு எந்த பகுதியும் எந்த எருவும் எதுவும் உள்ள போக முடியாது. அப்படி பேக் பண்ணி அப்படி அளவு எடுத்து நம்மளை படைச்சிருக்கிறான்ல. அங்கே வந்து ஒரு முடி கீழே உழுந்துச்சு, உழுந்து பேசிச்சு, அடியானே நான் உலகத்தில் உன் கண்ணில் விசிறி மட்டமாக மேலே உன்னை கண்ணை பாதுகாத்தனே, எனக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும். திணறுமா அல்லாஹ் சொல் கேட்கறதுக்கு பதில் சொல். என் மூலம் எல்லாம் வணங்கிட்ட தொழுகிட்ட நல்ல காரியம் செஞ்சு என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுற, என்னோட ஃபதல் இல்லையா, என் கிருபை இல்லையா உனக்கு? நீ கேட்ட அந்த இமையை வச்சவன் முன்னால அந்த முகை நீ பிடிக்கிட முடியுமா? என்ன கதியாகும் வாழ்க்கை, கண் என்ன கதியாகும்? அப்போ அதை விசிறி மட்டமாக வச்சா நல்லா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் யார் வச்சது, எப்படி அல்ல அதை ஹல்க்கு செய்தா, கிரியேட் பண்ணா, அதுக்கு என்ன நம்ம நன்றி செய்ய முடியும்? பார்த்தீங்களா, மூக்கில் பார்த்தீங்களா தண்டு மாதிரி எலும்பு, இங்கே பார்த்தீங்களா எலும்பு இல்லையே, இங்கே ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஒன்றும் இல்லையே, என்னது எங்கெங்க என்னென்ன வச்சு அல்லாஹ்தஆலா எப்படி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? வெளியில் வந்து நம்ம எந்த சாமானும் கேட்கக்கூடாது, மனுஷன் எங்கே போய் அலையக்கூடாது, எங்கேயும் கிடைக்கவும் செய்யாது. கிட்னி ஒருத்தர் கொடுத்தாரு, அவரும் போனார், கிட்னி வாங்கணும், போய் சேர்ந்தார் அல்லாட்ட. ஏதோ காசுக்கு அவர் கொடுத்தார், அவர் வியாதிக்கு அந்த கிட்னியை வாங்கினா ஃபிக்ஸ் பண்ணாங்க, 2 பேருமே போயிட்டாங்க. எங்கே போய் கிட்னி எவ்வளோ விலை அது? அந்த கிட்னி எப்படி செட் பண்ணிக்கிறான்னா, உலகத்தில் 2 வச்சா ஒன்று போனாலும் ஒன்றை புழைக்கிட்டுமே மனுஷன். அது நம்ம அத்தா அம்மா சொல்லி நினைக்கல, அல்லாஹ் நினச்சான். ஒன்று ஃபெயில் ஆகிட்ட ஒன்றை போட்டு கொஞ்ச நாளைக்கு வாழ்த்துமே. கிட்னி ஃபெயிலில் எவ்வளோ சாதாரணமாக சொல்லிடுறாங்க. ஏன் ஆச்சு? ஏதோ காரணங்கள் சொல்லலாம், எந்த காரணமாக இருந்தாலும் சரி. காரணகர்த்தா, இதுக்கெல்லாம் மூல காரணம் அல்லாஹ். எத்தனோ வயசு, 100 வயசு தாண்டவங்க கிட்னியில் நல்லா தானே இருக்கு. 40 வயசு 35 வயசு கிட்னி ஃபெயிலியர்னா என்ன அர்த்தம்? அது என்ன நம்ம செஞ்சு முடியும்? எப்படி அதை வச்சா பார்த்தீங்களா? எப்படி அதெல்லாம் உள்ள செட் பண்ண பார்த்தீங்களா? லிவர் எப்படி செட் பண்ண பார்த்தீங்களா? பசி எடுக்கிறேன்னா லிவரில் மிஸ்டேக், லிவரில் சரியில்லைன்னு சொன்னால் மஞ்சக்காமடை வந்துடுது. கண்டு மஞ்சளாக போது, சாப்பிட முடியல, சாப்பிட்டுலாம் வாந்தி எடுக்குது. கொஞ்ச நாள் வைக்கிறாங்க, கொஞ்ச நாள் சில பேர் போயிடுறாங்க, சில பேர் பிழைக்கிறாங்க. அந்த ஜாண்டிஸ் எதுலேருந்து வருதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனை வருது. படித்த டாக்டர் நமக்கு சொல்லி தந்து அதுக்கு மருந்து மாத்திரை ட்ரிப்லாம் போட்டு, இளநீ குடிங்க, சாத்துக்குடி குடிங்க, ஜூஸு, அந்த காமால வியாதிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. மஞ்சள் காமாலை குடிக்கணும். எங்கள் வீட்லேயே 5 பேர் பாதிச்சுது.
ஷிஃபா நர்சிங் ஹோம் மதராஸில் ட்ரிப்ளிகே 9 தான் போகணும். அவங்க தான் மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. டெய்லி 2 இளநீ குடிக்க சொன்னாங்க, 2 சாத்துக்குடி ஜூஸை குடிக்க சொன்னாங்க. சாப்பிட்டாங்க. எல்லாம் அவங்க துவாவில் உங்கள் வரக்காத்தில் 5 பேர் ஹயாத்தாக இருக்கிறான். அப்போ பார்த்தீங்களா, இப்படி வரும்போது டாக்டருங்க இளநீ குடின்னு சொல்லலாம். இளநீ யார் கொடுப்பா? இளநீ டாக்டர் உற்பத்தி செய்ய முடியுமா? இல்லை சாத்துக்குடியை டாக்டர் உற்பத்தி செய்ய முடியும்? வைத்தியர்கள் முடியாது. இது யாரும் உற்பத்தி செஞ்சால் என்ன மாதிரியான இது எல்லாம் வச்சிருக்கலாம்? சாத்துக்குடியில், எலுமிச்சம்பழத்தில், இளநீர். இதை உற்பத்தி பண்ணது யார்? இதை ப்ரொடியூஸ் பண்ணது யார்? அந்த மஞ்சள் காமாலை அப்படியே அடங்கி போகுது. கோழி சாப்பிடாதீர்கள், முட்டை சாப்பிடாதீர்கள், சரிதான். மஞ்சள் காமாலைக்கு விரோதமானது, சரிதான். நமக்கு சொல்லி தர்றாங்க படித்த மேதை டாக்டர், நம்ம கடைபிடிக்கணும், தராமத்தான் இருக்கணும். ஆனால் நம்ம பிறக்கும் போதே தாத்துக்குடி வரதானே செய்யுது, இளநீ வந்ததானே செஞ்சு. இளநீ மட்டுமா தேங்காய்னா கொடுத்தது எத்தனை வஸ்துக்கள் தென்னை மரத்தில் வருது. எல்லை தலை என்னது ஊது பிச்சு கொட்டாய் போடுற கூட்டில் குடிசை போட்டு வாழ்கிறான். அந்த தண்ணி எப்படிங்க போச்சு? கீழே ஊற்றுன தண்ணி, கீழே நீ தண்ணி ஊற்றலை. அது வாட்டு மழை பெய்து தண்ணி வருது, சாக்கடை தண்ணி, அந்த தண்ணி தூக்கி ஊற்றுறாங்க. கீழே விழுந்த தண்ணி 25 அடி மேலே மரத்தில் போய் எங்கே குத்துனாலும் ஒரு பிட்டு தண்ணி கிடையாது. மேலே போய் அல்லாஹ் அது தோல் தண்ணி ஆகி அந்த தேங்காய் அப்படியே மூடி அந்த தோலை விழுக்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டு முடிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தேங்காவை உடைச்சி அப்படி பார்க்குறோம். விடவிடேன்னு இருக்குது. எவ்வளோ மக்களுக்கு அது பிரயோஜனம். அது இல்லாமல் எந்த சாப்பாடாவது எந்த பதார்த்தங்கள் ருசியாக இருக்க முடியுமா? அந்த தேங்காயில் பிஞ்சு என்ன, அந்த தேங்காயில் இளநீ என்ன, இத்தனையும் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தேங்காய் எப்படி வந்துச்சு? கீழே எங்கே நீ தேங்காய் போட்ட? அதில் மரம் இருந்துச்சா? இவ்வளோ பெரிய மரம் தேங்காயில் இருந்துச்சா? இல்லையே. நீ எல்லாம் இயற்கை இயற்கை எவ்வளோ நாளைக்கு சொல்கிற இயற்கைண்டு? இயற்கை எழுதினார் யார்? எப்படி எவ்வளோ இயற்கை எழுதுவார்? அவர் எப்படி உண்டாக்கணும் ஆண்டவன்? அவன் அணுக்கிறதுக்கு மாற்றி ஒரு வித்தியாசம் பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறார். இல்லை, கஷ்டப்படுறார். எப்படி போச்சு தேங்காய் கீழே வச்சு புடைச்சு? என்ன டேஸ்ட் அந்த தேங்காய் இளநீ தண்ணி? தேங்காய் தண்ணி என்ன இனிப்பு? தேங்காய் என்ன ருசி? அது வச்ச தேங்காய் எங்கே போச்சுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய மரம் எங்கே வந்துச்சுன்னு தெரியல. இலை கீழே எங்கே வச்சு தெரியல. அஷை ஃபிஷை இஸ்திலா சூஃபியில், சூஃபியாக்கள் பாஷையில் பரிபாஷையில் ஒரு வஸ்துவில் பல வஸ்துக்கள், பல வஸ்துக்கள் ஒரு வஸ்துவில், அப்படி ஒரு வாக்கியம், சென்டென்ஸ். நீச்சல் தெரியாத ஒரு மனுஷன் குளத்தில் ஊந்துட்டான், ஆண்டவனே அப்படிதான் கத்துறான். ஏன்னா குளத்தில் உழுந்தா அவனை யாரும் காப்பாற்றுறது கஷ்டம். அதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது. நம்ம போய் காப்பாற்றவனை போனால் நீந்தி அவன் நம்மளை உள்ளதான் இருப்பான், அவன் வெளியில் வர ஆசை மாட்டான். பார்த்தீங்களா அந்த ஃபார்முலா? அவன் உள்ள நம்மளை சேர்த்து இருப்பான், நம்மளை சேர்ந்தா போகும். அப்போ வெளியில் அவனை கொண்டு வர அந்த கலை படித்தவன் தான் குளத்தில் இறங்கி அவனை கூட்டிட்டு வந்து குழைக்க வைக்கலாம். இல்லைன்னா இவனை சேர்ந்து போயிடுவான். முங்குறவன் வந்து கூப்பிட மாட்டான். நம்ம வெளியில் வந்துட்டானே உதவி சேர்த்து அவனை சேர்த்து உள்ள அனுப்பிடுவான். யாரை கூப்பிடுற? நீ உன்னை அறியாமல் கூப்பிடுற. முருகான் கூப்பிடுறியோ, பழனின்னு கூப்பிடுறியோ, விநாயகான்னு கூப்பிடுறியோ, சிவனு அல்லா எப்படி கூப்பிட்டாலும் சரி, எல்லாம் டோட்டல் ரிசல்ட் ஒன்று தான். கூப்பிடுறதுல ஒன்று ஆகாத. என்ன செய்வ கூப்பிடாம என்ன செய்வ சொல்லு பார்க்கலாம். கூப்பிட்டா அப்ப இயற்கையே இயற்கைன்னு சொல்லுதான். நீ இயற்கைக்கு பதில் சொல்லுமா? இயற்கைக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, ஊமை பேச்சு இருக்கா? அதுக்கு ஃபிகர் இருக்கா இயற்கைனோ? அதை சொல்லி வீணா காலத்தை கழிக்காதீங்க. போகத்தான் போறோம். இந்த பேச்சுக்கெல்லாம் உதவாது. அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்ச உபகாரங்கள் நினைச்சு பாருங்க. ஒரு மூச்சு
உலகத்தையே ஒன்றா சேர்ந்து அப்படியே அனுமானம் வச்சு வித்தாலும் கிடைக்காதுங்க. கோடிக்கணக்கான சயின்டிஸ்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு மூச்சை கிரியேட் பண்ண முடியாது. பார்த்தீங்களா எத்தனை சயின்டிஸ்ட் போயிட்டாங்க, அவங்களால முடிஞ்ச அதை காப்பாற்றிருக்க மாட்டாங்களா? அந்த மூச்சை தான் கொடுத்தான். அதை சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் போய் நீ கை சேதப்படுவேன். சகா மக்கள் யாரும் சொல்கிறாங்க, என்ன கை சேதம், இங்கே தான் கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், அவஸ்தப்படுறோம், துனியாவில் அப்புறம் சொல்கிறாங்க. இல்லை, இந்த மூச்சை வீணாக்கினியே. பார்த்தீங்களா, அதை அவங்க நினைப்பு, ஆஹா இப்படியாப்பட்ட மூச்சை அவங்க வீணாக்கிட்டுமே, எவ்வளோ அது பிரயோஜனமாக இருக்குன்னு அவங்க நினைப்பேன்னு சொன்னாங்க. ஏன்னா அதை பற்றி அவங்க தெரிஞ்சவங்க, முக்காலம் அறிந்தவர்கள். புகாரி ஹதீஸ் படிக்க நமக்கு தெரியல, நம்ம ஏதோ பேசிக்கிட்டு போகிறோம். அதனால் இந்த ஒரு பொக்கிஷம் ஈடு என்ன சொல்ல முடியும், பார்க்கலாம். எவ்வளோ பெரிய எஸ்ஆர் நல்லா செஞ்சு நம்மளை காப்பாற்றுறான். இந்த மூச்சுக்கு நம்ம யார்கிட்ட சார்ஜ் உண்டா? மூச்சு திணறதுக்கு ஆக்சிஜன் வச்சு அது சார்ஜ் உண்டு. இடையில அதை விட்டு போனாலும் முத்தாட்டாலும் நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகும். இந்த ஆக்சிஜன் எப்படி கொடுத்தா பார்த்தீங்கன்னா, காசு இல்லாமல் கொடுக்குறான். ஒவ்வொரு நாளும் காசு கொடுக்குறாம வச்சா நம்ம காசை கொடுப்போமா, மனைவிகளை காப்பாற்றுவோமா, சாப்பிடுவோம், என்ன செய்ய முடியும்? கேட்கறதுக்கு ஒரு ஃபீஸ், பார்க்கறதுக்கு ஒரு ஃபீஸ், பேசுறதுக்கு ஒரு ஃபீஸ், கை அசைக்க ஒரு ஃபீஸ், கால் அசைக்க ஒரு ஃபீஸ், என்ன ஆகும்? யூரின் வர்றதுக்கு ஒரு ஃபீஸ், மோஷன் வர்றதுக்கு ஒரு ஃபீஸ். டாக்டர் என்ன கேட்குறாங்க, பழங்காலத்துலேருந்து மோஷன் சரியாக போகுதா? இன்னைக்கு எதை கேட்குறாங்க பார்த்தீங்களா? உன் மூளை நல்லா இருக்கான்னு எதை டாக்டர் கேட்குறாங்களா? உன் கண்ணு நல்லா இருக்கு, எதுக்கு மோஷனை கேட்கணும்? சார் சரியாக போகுது, அதான் கேட்குறேன். கேட்டு தட்டுற ஒன்றுக்கு நல்லா போகுதா? கடைசியில் இது ரெண்டும் எவ்வளோ அகையராக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். டாக்டர் கேட்குறதுன்னா ஒன்றுக்கு போதா, ரெண்டுக்கு போதா? இது ரெண்டும் டைம் படி போகிறதுக்கு யார் கையில் இருக்குங்க? பார்த்தீங்களா, ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா பெரிய ஊராக கிடக்குது. என்னான்னு கேட்டாங்க, யூரின் ப்ராப்ளம், டியூப் போட்டு எடுக்கிறாங்க. இந்த ஒருத்தனை பார்த்தா தண்ணி மூத்திரம் போயிட்டே இருக்குது, என்ன யூரின் லீக் ஆகிட்டே இருக்குது, அவரை ரப்பர் போட்டு காப்பாற்றுறாங்க. ஒருத்தர் மூத்திரம் போயிட்டுக்கிட்டே யூரின் போயிட்டே இருக்கிறான், ஒருத்தர் யூரின் வராமல் பொறுத்தா இருக்குது. இதுவும் இயற்கை தானா? இயற்கைன்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பியா நீ? யார் இதை உண்டாக்குனா? யார் இப்போ அதை உண்டாக்கி வச்சுக்கிது? எதனால இந்த வியாதி வந்துச்சு? பார்க்கும்போது சொல்லாட்ட கேட்டாங்க சாகமல், யார் சொல்லலாம் இந்த வியாதிங்கிறாங்க, அது என்னன்னு கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா, ஏன்னா நபி காலத்தில் எந்த வியாதியுமே கிடையாது. செகர் இருந்துச்சு, கண்டிஸ்ட் இருந்துச்சு, கண் பார்வை சொல்கிற பாருங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த வியாதி இருந்துச்சு, வேறு எந்த வியாதியும் கிடையாது. அவ்வளோதான், அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, போனாங்க. இப்போ இவ்வளோ வியாதி வந்துருச்சு. அப்புறம் சொல்லாது, உங்கள் பாவங்கள் தான் வியாதியாக வருகிறது, அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டான். பாவம் மன்னிப்பு கேளுங்க. நீ மோதாத அதுகிட்ட போய், எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வந்தாலும் சரி உன்னை காப்பாற்ற முடியாது. கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு கூட்டு போய் வேண்டியதை கொடுங்க, சாப்பிட்டு அப்படியே அல்லாட்ட அனுப்பிச்சி விட்டுருங்க, அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. நான் காப்பாற்றுறேன்னு யாராவது சேலஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. அது அவன் கண்ட்ரோலில், இது அல்லாவோட கண்ட்ரோல் இருக்குது. அப்போ பாவங்கள் வியாதியாக வருது, பாவங்கள் நிறைய செய்கிற, அது வியாதியாவது உன பிற்காலத்தில் அமுக்குது, கஷ்டப்படுற. என்ன மாதிரி அவதிப்படுற பார்த்தீங்களா? சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, பல முசீபத்து ஒன்றா சேர்ந்துக்குது. சுருக்கமாக சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வியாதிகள் என்ன நீங்கள் கேட்குறீங்க? உங்கள் பாவங்கள், அதுக்கு பரிகாரம் பாவ மன்னிப்பு. அப்படின்னா என்ன? இப்போ நீ ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு சேர்த்துட்டா கூட சரி, அட்மிட் ஆகிடு, ஆன பிறகு நீ மன்னிப்பு கேடு. யாரெல்லாம் நான் செஞ்ச பாவம் இந்த ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிட்டேன், எத்தனமோ செக் பண்ணுறாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்,
10 நாள் ஆச்சு, எந்த விதமான முன்னேற்றமும் தெரியல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி இக்ஃபிர்லி. இப்லீஸ் ஓடுனா மண்டத்தில், அவனை துரட்டி மலக்குகள் நெருப்பு அம்ப வச்சு விரட்டினாங்க. ஓட ஓட கடைசியில் ஒரு எல்லையில் வந்து ரப்பி இக்ஃபிர்லின்னு சொன்னாங்க. இப்லீஸ் சொன்னாங்க, ஏன்னா அவன் எதிர்த்து பேசுறதுனால தீச்செடுக்கிட்டான்லாம். மலைக்கு பின்னால் ஓடுறாங்க, அவன் ஓடுறான். காரணம் 6-7 லட்சம் அவன் வணங்குது. அந்த வணக்கத்துடைய பலத்தில் ஓடிக்கிட்டே வந்தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓட முடியாம கீழே விழும்போது ரப்பி இது சொல்லி அவன் சொன்னாங்க, ரப்பே என்னை மன்னிச்சிடு. உடனே அல்ல அவனை மன்னிச்சான். நீ கேமரா கேவி எப்படி கொடுத்தா பாருங்க அல்ல அவனுக்கு. இன்னைக்கு ஷைத்தானுக்கு தானே செய்யறான், இல்லைன்னு யார் சொன்னா? அல்லாவே கொடுத்துட்டானே. உன்னால முடிஞ்சதை செய்து பார், சேலஞ்ச் பண்ணான். இன்ன இபாதி லைச சுல்தானோன். இப்லீஸ் சொன்னா, உன் அடியானை கெடுப்பேன், என் அடியாரை நீ கெடுக்க முடியாது. என் அடியார் எப்படி சொன்னா நல்லா, பொதுவா அடியார்கள் அதை நீ கெடுத்துக்கலாம். யார் என்ன வழங்கினார்களோ அவங்க உனக்கு அடிபணிய மாட்டாங்க. நீ அவங்களுடைய சரணாகதி ஆவே. இன்ன இபாதி லைசல் அலி சுல்தான். என் அடியாரை உனக்கு கெடுக்கு பகஸ் குரான் நடக்குது. உனக்கு பார்க்க நேரம் உண்டா? இல்லையே. நீ கேட்கறதுக்கு ஒரு நேரம் உண்டா? என்னமோ பேண்ட்டை போட்டுக்கிறது, அங்கேருந்து சட்டையை போட்டுக்கிறது, அப்படியே போட்டுக்கிறது, அப்படியே இருந்துக்கிறது, வீட்டில் வந்து அப்படியே படுத்துறது காலையில். என்னது? பெரிய பேர் தமிழ் அறிஞர்கள்லாம் ஃபீஸா போனாங்க, சுத்தம் பண்ணாங்க, தண்ணி ஊற்றி கழுவுனாங்க. ஏன் கேட்டதுக்கு அந்த டிராப்ஸ் சொட்டு தொட ஓரமாக வந்ததுன்னா கேடு உனக்கு. முஸ்லீமா பாருங்க, நீ கழுவுறதுக்கு யோசிக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்கள் சுத்தம் படுத்துறான். அவ்வளோ பெரிய கெடுதி இருக்காங்க டிராப்ஸில். அல்லாஹ் ஹிதாயத்தை நமக்கு செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வான்பிறை உண்ண வாருங்கள், உண்டு மகிழுங்கள். சென்னை ராமாபுரத்தில் தரம்மிகு உணவகம் ஃபைசி ரெஸ்டாரண்ட். சுத்தமான சுகாதாரமான உணவகம், ஹலாலான உணவு வகைகள், குடும்பத்துடன் சென்று உண்டு மகிழ